பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு டெல்லி செல்லும் அண்ணாமலை அடுத்த நகர்வு என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெற்றது. அமோக வெற்றின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. 107 108 சீட் வந்து அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதிர்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக மாறியிருக்கு. இதுலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, கொளத்தூர் தொகுதி தன்னுடைய சொந்த தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது பிரதமர் மோடிக்கே சவால் விட்ட ஸ்டாலின் அவர்கள் மண்ணை கவியிருக்கிறார். இதுதான் நம்ம வந்து மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். 7ஆம் தேதி முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்கிறதாக தகவல் வெளியாகிட்டு. இந்த நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி மேலிடம் வந்து திரு அண்ணாமலை அவர்களை அழைத்திருக்கிறதாகவும், டெல்லி செல்லும் பயணத்துக்காக அண்ணாமலை தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்குது. ரைட். இப்போ வந்து தமிழக பாஜகவுக்கு வருவோம். தமிழக பாஜகவில் வந்து 27 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுச்சு தமிழக பாஜக. கூட்டணியில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகள் கிடைக்கலன்னு சொல்லி அப்பவே வந்து பலவிதமான அதிருப்தி குரல்கள் கிளம்புச்சு. வாய்ப்புகள் இல்லாத தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டப்ப அண்ணாமலை ஒற்றை வார்த்தையில சொல்லி ஒரு இக்கு வச்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மே நாளுக்கு பின்னாடி பேசுவோம்னா அப்படின்னு வழக்கம் போல அண்ணன் பேசுற மாதிரி மே நாளுக்கு பின்னாடி பேசுவோம்னா அப்படின்ட்டாரு. ஆனா அப்பவே வந்து அண்ணாமலை மனசுல ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சது. அதே போலத்தான் ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, கோயம்புத்தூர், கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், இது மாதிரி பகுதிகளில் வந்து ஒரே ஒரு தொகுதி கோவை வடக்கு மட்டும், அதுவும் வானதி சீனிவாசனுக்கு சொல்லி அந்த தொகுதியை ஒதுக்கினப்பே எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. மற்றவர்கள் மற்ற தொகுதிகளில் இவங்க வந்து அதிமுகவுடைய ஓட்டு வந்து தனக்கு கிடைத்தால் போதுங்கிற ஒரு மனநிலையில் மற்ற தொகுதியில் கேட்கலையோ அப்படிங்கிற எண்ணமும் வந்து பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் பலருக்குமே இருந்துச்சு. அதே போலதான் சென்னை பகுதியில் வந்து மயிலாப்பூர் தொகுதி ஒரே ஒரு தொகுதி, அதாவது அதுவும் ஒதுக்கப்பட்டப்பே சரி தமிழிசைகளை போட்டியிருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் வந்து மாநகராட்சி கவுன்சிலர் எலெக்ஷன் இருந்தால் கூட நின்றுவாங்க, யூனியன் கவுன்சிலர் எலெக்ஷன் இருந்தாலும் நின்றுவாங்க. எலெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேரே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆசை இருந்துச்சு. அது அப்புறம் நம்ம பின்னாடி தனியாக ஒரு பதிவுகளை பார்ப்போம். ஆனால் சென்னையிலையும் வந்து மயிலாப்பூர் தவிர நல்ல வாய்ப்பு இருக்கிற விருகம்பாக்கம், வேளச்சேரி, இது மாதிரி தொகுதிகளில் நம்ம வந்து கிடைக்கும் சொல்லி தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்திருந்தப்ப சென்னை மண்டலம் சரி, கோவை மண்டலம் சரி, தலா ஒரு தொகுதின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து குமரி மாவட்டத்தில் 4 தொகுதி வந்து பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கி இருந்துச்சு. ஆனால் அங்கேயுமே கூட கன்னியாகுமரியில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. நாகர்கோயிலில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருந்த MR காந்தி அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து ஓட்டு டிரான்சாக்ஷன், அதாவது அதிமுக வாக்குகள் உண்மையிலேயே பாஜகவுக்கு விழுந்துச்சா, அவங்களாம் வேலை செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் சந்தேகத்தையும் நம்ம மனசில் எழுப்புறத நம்ம இங்கே சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு 27 தொகுதிகளில் போட்டிக்கிட்ட பாஜக வானதி சீனிவாசன் தோல்வி அடைகிறாங்க, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தோல்வி அடைகிறாங்க, மத்திய இணையமைச்சராக இருந்த எல் முருகன் அவர்கள் தோல்வி அடைகிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் தோல்வி அடைகிறாங்க. முக்கியமான பிரபலங்கள் எல்லாமே தோல்வி. ஒரே ஒரு சீட் போதராஜன் அவர்கள் நீலகிரி தொகுதியில் உதகமண்டலத்தில் ஜெயிக்கிறார். இது வந்து 4-3 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்து நிற்குது. தமிழக பாஜகவினுடைய வளர்ச்சியை காட்டுதா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். நிச்சயமா நம்மளுடைய கருத்து என்னன்னா, தமிழக பாஜக இந்த தேர்தலில் கூட்டணி வச்சதன் மூலமா படுதோல்வியை சந்திச்சிருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மனசாட்சியோட நாகரிகமாக ஒத்துக்கிறோம். அதே சமயம் வந்து இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை விவாதிக்கிறதுக்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இது விஷயமாக அவர் வந்து டெல்லியில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் கூட்டணி அமைந்த உடனே இந்த எலெக்ஷனில் தன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பேசும்போது ஓப்பனாகவே தனித்து போட்டியிடுறதுல தனக்கு உடன்பாடு, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இதுபோல திராவிட கட்சிகளின் முதுகில் ஏறி சவாரி செய்வதில் தனக்கு உடன்பாடு இல்லைங்கிற விஷயத்தை ஏற்கனவே அவர் வந்து டெல்லி மேலிடத்துக்கு தெரியப்படுத்திட்டார், பதிவு செஞ்சுட்டார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இந்த நிலையில் அண்ணாமலை டெல்லி போகும்போது கட்சியினுடைய மறுசீரமைப்பு, அதாவது படுதோல்விக்கு பிறகு அந்த படுதோல்வி குறித்த ஆய்வு, அதே சமயம் பாஜக நிர்வாகிகள் வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க, 27 தொகுதியில் கூட்டணி கட்சிகளுடைய கோஆபரேஷன் எப்படி இருந்துச்சு, பணம் போய் சேர்ந்துச்சா, கடைசி வரைக்கும் வார்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, பூத்தில் உட்கார்றவங்களுக்கெல்லாம் பணம் போய் சேரலைங்கிற குற்றச்சாட்டுகள் பரவலாக இருந்துட்டு இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆலோசனை பண்ணிட்டு அது குறித்து ஆய்வு நடத்திட்டு களை எடுக்கும் பணியில் டெல்லி
தலைமை வந்து தீவிரமாக இறங்குங்கிறது வந்து நமக்கு கிடைத்த நம்பகமான தகவலாக இருக்குது. போல பலராலும், அதாவது தமிழிசை ஆதரவாளர்கள், வானதி ஆதரவாளர்களாலும் சமூக வலைதளங்களில் அண்ணாமலையை டம்மி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் வந்து அண்ணாமலை அவர்கள் பதவி மாற்றப்பட்ட போது இருந்துச்சு. இப்போ வந்து அதே விஷயம் வந்து பூமராங் மாதிரி திரும்பி தமிழிசை, வானதி, நயினார் இது மாதிரி ஆட்களுக்கு, எல்முருகன் இது மாதிரி ஆட்களுக்கு வந்து பூமராங் மாதிரி திருப்பி போய் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அவர்கள் அந்த 4 பேருமே பதவிகள் மாற்றப்பட்டு அல்லது பதவிகள் பறிக்கப்பட்டு உண்மையிலேயே டம்மியாக்கப்படுவதற்கு 95% வாய்ப்புகள் தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஏன்னு கேட்டால் இவங்க எல்லாருமே படுதோல்வி சந்திச்சுக்கிறாங்க. ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டு எல்லாம் தோற்றது கிடையாது, படுதோல்வியை சந்திச்சுக்கிறாங்க. கிருத்திகா அவங்க மொட்டைக்குறிச்சியில கூட அவங்க வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்தாங்க. வானதி வந்து 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்துக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாங்க. பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க ஏற்கனவே நின்று ஜெயிச்சாங்கல்ல, அந்த தொகுதிகள் மறுபடியும் நின்றுக்கணும். அதுதான் இவங்க வேலை செஞ்சதுக்கான ஒரு சாட்சி. நான் இங்கே வேலை செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு வந்து மக்கள் சேவை செஞ்சுக்கிறேன், எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறதா அருமையான அரசியல். மேற்கு வங்கத்தை பாருங்க, மேற்கு வங்கத்தில் வீட்டு வேலை செய்கிற பெண் கலிதா மாஜி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 12,000 ஓட்டில் தோத்தாங்க, இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். தமிழிசை, வானதி, எல்முருகன் இவங்கெல்லாம் டம்மி ஆகிறது உறுதி பாஜகவில். அதே சமயம் அண்ணாமலைக்கு தமிழக பார்வையாளர் போன்ற ஒரு வலுவான வெயிட்டான ஒரு பதவி வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 நாட்கள்லேயே வந்து அளிக்கப்படுங்கிறது வந்து நிச்சயமாக நம்பலாம். அதே சமயம் 2031 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையுடைய பங்களிப்பு வந்து தமிழக பாஜகவில் நிச்சயமாக இருக்கும். அதில் வந்து எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. 2031 வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே, அப்படி நடத்தினால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அதிமுகனால எந்த தொந்தரவு இருக்காது, திமுகனால எந்த அளவுக்கு தொந்தரவு இருக்கோ அது எல்லாத்தையும் விட அதிகமாக சிம்ம சொப்பனமாக தமிழக பாஜக தான் இருக்கும். அதற்கு வந்து முதல் காரணமாக அண்ணாமலையை பயன்படுத்தும் டெல்லி தலைமை என்பது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே சமயம் டெல்லியில இருக்கிற தேசிய பாஜக தலைமை வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுல எந்த அளவுக்கு தனது பங்களிப்பை செலுத்தும் அவங்க வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக கூட சேருதா, இல்லை வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளை தன் பக்கம் இழுக்குதா, அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக போன்ற கட்சிகளை தன்னுடைய துணைக்கு அழைக்குதா, என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து பாமக அதில் வந்து ஒரு 4 சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறாங்க. அவங்களையோ காங்கிரஸையோ துணைக்கு அழைத்து ஒரு அதிக பாரம் இல்லாத ஒரு சில நபர்களை மட்டுமே துணைக்கு அழைச்சு ஒரு கூட்டணி மந்திரி சபையை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளில் பார்ப்போம். ஆனால் அதே சமயம் அதில் என்ன நகர்வுகளை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்குதோ அதற்கு தக்கவாறு டெல்லி மெயினில் பாஜகவும் தனது நடவடிக்கைகளை, வியூகங்களை அமைக்கும் என்பது நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த காணொளி தொடர்பாக உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.